ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 7வது மாதமான ஜூலை மாதமானது முடியறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஜூலை மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆகஸ்ட் 3 ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து முடிந்து விதிப்படி உங்கள் வாழ்க்கையானது மாறும். ஸோ விதிப்படி உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் கன்னிராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விதிப்படி எப்படி மாறும் அப்படிங்கிற நிலைமையை உங்களுக்கானதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாழ்க்கை விதிப்படி நடக்கிறத விட கிரகங்கள் விதிப்படி எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும். நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கன்னிராசிக்காரங்க அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மெயினாக இன்னொன்று என்னென்னா, உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் பிறக்கக்கூடிய முதல் நாளே குறிப்பிட்ட சில பரிகாரம் செய்ய வேண்டும். அதை மாதத்துடைய முதல் நாள் நீங்கள் செய்யும்போது அந்த பரிகாரம் உங்களுக்கு மாதம் முழுக்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ மாதம் முழுக்க நல்ல மாற்றத்தை கொடுக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி, இப்போ மாதத்துடைய முதல் நாள் செய்ய வேண்டிய அந்த சூட்சம பரிகாரத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம தூங்கி விழித்து எழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு வரம் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுதான் உண்மையான ஒரு ஃபேக்ட் என்று கூட சொல்லலாம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல விதமாக போக வேண்டுங்கிற எண்ணம் தான் நம்ம ஒவ்வொருவருடைய ஆழ் மனதில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருடம் தொடங்கும் போது, ஒரு மாதம் தொடங்கும் போது, ஒரு வாரம் தொடங்கும் போது, ஏன் ஒரு நாள் தொடங்கும் போது கூட ஒவ்வொரு தொடக்கமும் நமக்கு நல்லதாக இருந்து விட்டால் மீதி இருக்கக்கூடிய கால நேரம் முழுவதும் நல்லதாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதுதான் ரொம்ப 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 ஒரு முக்கிய விஷயமே. அந்த வகையில் மாதம் பிறக்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கயிறை கையில் கட்டி கொண்டா போதும், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியடையும். ஸோ அதுக்கு என்ன கயிறுங்கிறத தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆக்சுவலி ஆன்மீக சார்ந்த இந்த கயிறு பரிகாரத்தை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பு வாழ்க்கையில் ஈஸியாக வெற்றியை எப்படி சீக்கிரம் அடைவது, நம்ம குறிக்கோளில் தடைகள் வராமல் இருக்க என்ன செய்வது, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி மாற்றினால் முயற்சிகளில் தடை வராமல் இருக்கும் என்பதை பற்றி ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் மெத்தடை முதல்ல உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க. பிறகு அந்த ஆன்மீக சார்ந்த கயிறு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணம் போல வாழ்க்கை என்ற பழமொழி கேள்விப்படாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம். ஆக்சுவலி நமது எண்ணங்கள் தான் நமக்கு வினையாக நமது வாழ்க்கை கேள்விகளுக்கு விடையாக வருதுன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. எனவே நம்மளுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக்கொண்டு நேர்மறையான விஷயங்களை சிந்திக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை பாதை நல்லபடியாக செல்லும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. உதாரணத்திற்கு இப்போ நாம் காலையில் எழுந்தவுடன் அவசரமாக வீட்டு வேலைகளை செய்யும்போது தாமதமாகி விடுமோ, முடிக்க முடியுமோ, அல்லது டிராஃபிக்கில் சிக்காமல் வண்டி ஓட்டிக்கொண்டு நேரத்திற்கு அலுவலகம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் நமது மனதில் இருக்கோ. ஆக்சுவலி டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் நம்ம ஆழ் மனதில் இருக்குமோ தவிர டிராஃபிக் இல்லாமல் சென்றடைய வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் சென்றடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு குறைவாகவே இருக்கும். இந்த இடத்துல இந்த நம்பிக்கையை உயர்த்தக்கூடியது தான் மேனுஃபேக்சரிங். நேர்மறையான எண்ணத்தில் டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்வோமோ என்ற எண்ணத்தை தவிர்த்து விட்டு நம்ம சொல்லக்கூடிய இடத்திற்கு சரியாக சென்று விடுவோம் என்ற நம்பிக்கை உங்களுடைய ஆழ்மனதில் எப்போது தோன்றுகிறதோ அப்போது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டீர்கள் என்று அர்த்தம்.
இதை தான் இந்த மாதத்தில் மேனுஃபேக்சரிங்காக ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். சரி, இப்போ வாங்க கயிறு பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதம் முதல் நாளில் ஒரு கோவில் அமர்ந்து செய்யணும். இதனை நீங்கள் வார வாரம் மேற்கொள்வதன் மூலமும் புத்துணர்ச்சி வளர்த்து கொள்ளலாம். மாதம் முதல் நாளில் இறைவனை பிரார்த்தனை செய்து கருப்பு இல்லைனா சிகப்பு கயிறை உங்கள் கையில் கட்டிக்கொள்ளணும். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி செல்கிறது என்று நீங்களே பாருங்கள். கடந்த வாரம் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளோ இந்த வாரம் தீர்வு கிடைத்துவிடும். இந்த வாரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாகவும் திகழும். அதற்கு இந்த 7 முடிச்சு போட்ட சிகப்பு இல்லைனா கருப்பு கயிறை உங்களுக்கு உதவியாக கையில் கட்டிக்கொள்ளுங்க. நீங்கள் மனதில் எந்த குறிக்கோளை வைத்து 7 முடிச்சு போட்டிங்களோ அதை இந்த வாரத்திற்குள் நீங்கள் செய்து முடித்து விடுவீங்க. இந்த கயிறு பார்க்கும்போதெல்லாம் முடிச்சு போட்ட வேலைகளை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் உங்களுடைய சுறுசுறுப்புக்கு தூண்டுதலாக இருக்கும். பிள்ளையார் கோவில், சிவன் கோவில், அம்மன் கோவில், எந்த கோவில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்த வாரம் கோவில் சென்று கயிறை புதுப்பித்து கொள்ளுங்க. அதாவது பழைய கயிறை நீக்கி புதியதை கட்டி கொள்ளுங்க. இவ்வாறு 4 வாரம் செய்வதன் மூலம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுபமானதாக இருக்கும். வாரம் வாரம் செய்ய முடியாதவங்க மாதம் ஒரு முறை செய்தால் கூட போதும். இது ஒரு சின்ன நம்பிக்கை தரக்கூடிய பரிகாரம். நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பலிக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இவ்வளவு நேரம் மாதம் முழுக்க சுபமானதாக இருக்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்த்தோம். இப்போ உங்களுக்கு பலன்கள் பார்க்க போகிறோம். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கன்னி ராசிக்காரங்க வாங்க இப்போ உங்கள் பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்க உத்தர 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் முடிய இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்படுது. கிரகநிலை பார்க்கும்போது ராசியில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு, கலத்தர ஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் குரு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரிய புதன் வக்ரத்தோடு சுக்கிரன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதற்கேற்ப தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். செய்யக்கூடிய தொழிலில் அதிக விருப்பம் கொள்ளக்கூடிய கன்னிராசி என்பர்களே, இந்த மாதம் உங்கள் பேச்சுக்கு அடையாளம் கிடைக்கும். சிறிய சிறிய செலவுகள் பயமுறுத்தினாலும் அதை சமாளித்து விடுவீங்க. தைரியமாக எதையே எதிர்கொள்வீங்க. உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை பிறக்கும். அதுவும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடமாற்றம், பணிமாற்றம் இதெல்லாம் வரலாம். எதிர்கொள்ள தயாராகுங்க. மிகுந்த சாமர்த்தியசாலியான நீங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்குவீங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலிடம் கொடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் திறமையாக செய்து முடித்திங்கன்னா பாராட்டு பெறுவது இருக்குது. குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மீது உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் எழும். பிள்ளைகள் மீது கவனம் தேவை. அவர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகுங்க. அலர்ஜியும் வரலாம். ஸோ கவனம். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும். உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். எனினும் கவனத்தோடு செயல்படுவது நன்மை தரும். அரசியல்வாதிகளுக்கு மனமகிழும்படியான சூழலை உருவாகும். வெளியூர் சொல்ல நேரிடும். கட்சி பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கு சூழல் உருவாகும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. பெண்களுக்கு வாழ்க்கை துணையோடு தூரதேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரலாம். நண்பர்கள் உறவினர்களிடம் கவனம் தேவை. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்றே தெரியாமல் நீங்கள் பழக வேண்டியது வரும். மாணவர்களுக்கு கூட படிப்பில் கவனம் தேவை. சின்ன சின்ன இடையூறுகளை கலைத்தால் உங்கள் சாதனைகளை ஈஸியாக பார்க்க முடியும். அதுவும் இந்த டைம் தாய் தந்தையருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. எதிலும் உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்படும். மனத்தெளிவு உண்டாகும். ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவி எதிர்பாராமல் கிடைக்கும். இந்த டைம் பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியது இருக்குது. அதுவும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்கள் டென்ஷனை உண்டாக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. ஸோ இந்த மாதிரிலாம் சிலதில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.